கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், ஆராய்ச்சி கூட பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு இமை பொழுதிலே தேவன் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்ம 24 மணி நேரம் உயிரோடு இருக்கிறோம்ல, அதுவே அவ்வளவு பெரிய கிருபை. சொல்றதுக்கு வர்ணிக்கிறதுக்கு அவ்வளவு காரியம் இருக்கு. இந்த கொரோனா நேரத்தில் ஒரு 3 நாள் ஆக்சிஜனுக்கு 1 கோடி ரூபா தரேன்னு நம்மளாம். 1 கோடி 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு 1 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. பணஞ்சலிப்பா இருக்கு. 1 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. இன்னொரு இடத்துல 3 நாள் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு 25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 3 நாள்ல ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆக்சிஜன் கொடுக்க, அவ்வளவுதான். கிருபையின் காலத்துல வாழ்றோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். சில ஜெப குறிப்புலாம் வரும். கர்த்தர் கிருபையினாலே ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். சில குடும்பத்திலே அவங்க வாழ்க்கையிலே அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்கள தேவனை எப்படி சந்தித்தார், தேவனை எப்படி அறிந்து கொண்டாங்க, விக்கிரகத்திலிருந்து எப்படி வெளியில வந்தாங்க, சில சாட்சிகள் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு இடத்துலையுமே அற்புதம் நடந்திருக்காது. என்னோட சமூகத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இந்த வியாதி மறைஞ்சிருக்கும், கேன்சர் கட்டி மறைஞ்சிருக்கும். அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு அதிசய அற்புதம் நடந்திருக்கும். அவங்களுடைய கண்ணீரை துடைத்திருப்பார். சில குடும்பத்துலலாம் லட்சக்கணக்கில் கடன் இருக்கும், என்ன செய்ய தெரியாது. தேவன் ஒரு இமை பொழுதுல மாட்டிருப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு செய்வார். நம்ம அந்த விசுவாசத்துல வருவோமே. உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், என்ன அதிசயம் வேணும்? ஒரு மனுஷன் செய்ய முடியாது, கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். உங்களுக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் செய்ய முடியும். நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்தவர், நம்முடைய சாபத்தை சிலுவையில சுமந்தவர், மனுஷகுமாரனாக வெளிப்பட்டவர், மாம்சத்திலே வந்தார், நமக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜா இன்றும் பிதானுடைய வலது வருஷத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், தேவனுக்கு தெரியும். ஒருவேளை இந்த செய்தி நம்ம யாரெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களோ, பிரதர் எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கணும், தேவன் செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். நான் தேவன்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு செய்வார், தேவன் எனக்கு செய்வார், அந்த நம்பிக்கை வரணும். என் வாழ்க்கையில 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு தான் கால் எடுத்து வச்சேன். அழகா ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் எப்படி தெரியுமா? தலையில இருந்து கால் வரி அப்படியே அபிஷேகம் பண்ணினார். வெள்ளை கலர்ல அப்படியே பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்படி ஒரு அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் நிறைய அபிஷேகம் பண்ணார்.
ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வச்சா அவ்வளவுதான். தேவனுக்காக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த நிமிஷம் வரிய கர்த்தர் தான் கரம் பிடித்து வழி நடத்துறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள். கரம் பிடித்த தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் நாள்தோறும் அதிசயம் செய்கிற தேவன், அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துகிற தேவன். சத்துருக்களுக்கு நடுவில் அபிஷேகம். உங்களை சுத்தி சத்துருக்கள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார். என்னால வாழவே முடியல, நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம், பல சூழல் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என்று எழுதப்பட்டு, சின்ன காரியங்கள் எழுதப்படல, பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள் கர்த்தர் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன செய்யணும் தேவனுக்கு தெரியும். அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். உங்க வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லுவோம். உங்க பாதபடியில வருகிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உங்க நாம மகிமைப்படட்டும். புது கிருபையால் நிரப்புங்கப்பா. எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கு என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழு சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபைக்காக உண்மை நன்றி எடுத்துக்கிறோம், சொல்கிறோம். எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக கிருபைக்காக நன்றி. எங்களுடைய சிந்தனை கிறிஸ்துவோட இணையோட கிருபைக்காக நன்றி. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமாக கிருபைக்காக நன்றி. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று ஸ்தோத்திரம். குமாரனுடைய ஆவியை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்குடிய அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்தவால் நிரப்புங்க. நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். உயிர்ப்பிக்கிற ஆவினால் நிரப்புங்க, தேவ ஆவினால் நிரப்புங்க, பரிசுத்தவால் நிரப்புங்க, கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியட்டும். குடும்பத்துல எல்லாரையும் கத்த சந்திங்க, எல்லாரையும் கத்த தொடுங்க, எல்லாரையும் தொடுங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடுங்க. 24 மணி நேரம் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த பொருட்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக, திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.